வாழணும். இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தானே. ஆனா இந்த ரகசியத்துக்கான சாவி ஜப்பான்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஒழிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, காலம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு போய் உலகத்திலேயே ரொம்ப நாள் வாழ்ற மக்களோட ரகசியங்களை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, இங்க தான் கதையே ஆரம்பிக்குது. இந்த மேப்பை பாருங்க. பொதுவாவே ஜப்பான்ல இருக்கிறவங்களோட ஆயுட்காலம் ரொம்ப அதிகம். ஆனா அதே நாட்டுக்குள்ள இருக்கிற ஒகினாவா தீவுல இருக்கிறவங்க அவங்கள விட இன்னும் அதிக நாள் வாழ்றவங்க. எப்படி இது? ஒரே நாட்டுக்குள்ள எப்படி இவ்ளோ பெரிய வித்தியாசம் வர முடியும்? வாங்க, இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு பாப்போம். அந்த மர்மத்துக்கான விட இந்த ஓஹிமி கிராமத்துல தான் இருக்கு. ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் யான்பாரோன்னு சொல்ற அடர்ந்த காடு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கு இந்த ஊரு. இங்க வர்றதே ஏதோ டைம் மெஷின்ல ஏறி பின்னோக்கி போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த நீண்ட ஆயுள் கிராமம்னு சொல்ற ஒகிமிக்கு நம்ம ஊர் மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் கிடையாது. இங்க இருக்கிற 3200 பேரும் அங்கங்க சின்ன சின்னதா பள்ளத்தாக்குகள்லயும் கடற்கரையோரமாவும் இயற்கையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அமைப்பே அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கங்கிறதுக்கு ஒரு முதல் படி மாதிரி. இது நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கூட்டிட்டு போகுது. இப்ப வாங்க, ஓகிமி கிராமத்து வாழ்க்கையோட இதயத்துக்குள்ள போலாம். அவங்களோட நீண்ட ஆயுள் ரகசியம் ஏதோ ஒரு மருந்துலயோ உடற்பயிற்சிலையோ இல்ல. அது அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ற விதத்துல தான் இருக்கு. இதுக்கு அடித்தளமா இருக்கிறது மோய் அப்படின்னு ஒரு பழக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு வாழ்நாள் நண்பர்கள் குழு மாதிரி. ஒரே மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களே தேர்ந்தெடுத்த ஒரு குடும்பம் மாதிரி. உணர்வு ரீதியா மட்டும் இல்ல, தேவைப்பட்டா பண ரீதியாவும் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. இதனால இங்க யாருமே தனியா இருக்கிறதா ஃபீல் பண்றதில்ல. இது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 99 வயசானவரோட பிறந்தநாள் பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களையே ரொம்ப சின்ன வயசுக்காரருக்கு வயசு 83. அடேங்கப்பா, இதுவே சொல்லுதுல அவங்களோட சமூக பிணைப்பு எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. இங்க பெரியவங்க ரொம்ப ஆக்டிவான ஒரு சோஷியல் லைஃபை வாழ்றாங்க. கொண்டாட்டங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். ஒகிமியோட சமூக வாழ்க்கை வெறும் சந்திப்புகளோட முடியறதில்ல, அது ஒரு கொண்டாட்டம். 104 வயசு சாம்பியன் கூட கேட்பால் விளையாடுறதுல இருந்து ஊர் திருவிழாக்கள் வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா இருக்கிறது தான். இங்க வயசுங்கிறது நிஜமாவே ஒரு நம்பர் தான். யுய்மாருன்னு இன்னொரு கொள்கையும் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அப்படின்னா ஒத்துழைப்போட உணர்வு. விவசாயம் பண்றதுல இருந்து வீடு கட்டுறது வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, தனிப்பட்ட சுமை குறையுது, சமூகத்தோட பலம் அதிகமாகுது, எல்லாருமே பங்களிக்கிறாங்க, எல்லாருக்குமே சப்போர்ட் கிடைக்குது. சரி, சமூகத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப நேரா அந்த கிராமத்தோட 100 வயசு பெரியவங்க கிட்டே கேட்போமா? 100க்கும் மேற்பட்ட இன்டர்வியூஸ்ல இருந்து கிடைச்ச விலை மதிக்க முடியாத சில டிப்ஸ் இதோ. ரகசியம் கவலைப்படாம இருக்கிறது. ஒரு பெரியவர் என்ன சொன்னார்னா, நீண்ட ஆயுளோட ரகசியமே கவலைப்படாம இருக்கிறது தான். உங்க மனசை இளமையா வச்சுக்கோங்க. ஒரு நல்ல சிரிப்போட மத்தவங்க கிட்ட மனசு விட்டு பழகுங்க. எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு அட்வைஸ். 2வது ரகசியம் என்ன தெரியுமா? வயசானாலும் மூளை சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வழி நம்ம விரல்கள்ல தான் இருக்கான். ஒரு பெரியவர் சொல்றாரு, உங்க விரல்களை நீங்க பிஸியா வச்சுக்கிட்டீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழலாம். அதாவது தோட்ட வேலை, கைவினை பொருட்கள் செய்யறது மாதிரியான வேலைகள் உடம்பையும் மனசையும் எப்பவும் ஆக்டிவா வச்சிருக்கு. 3வது ரகசியம் ரொம்ப சிம்பிள், ஆனா நம்மள பல பேர் மறந்துடுற ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசுறது. அதுதான் நீங்க ஆயுளுக்கான ரகசியம். வெறும் வீக்கெண்ட்ல மட்டும் இல்ல, டெய்லி நம்மளோட நட்பையும் உறவுகளையும் மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. 4வது ரகசியம் அவசரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு பெரியவர் சொல்றாரு, எனக்கு நானே எப்பவும் சொல்லிக்கிறது, மெதுவா போ, ரிலாக்ஸ் பண்ணு. இதுதான். நீங்க அவசரப்படாம இருந்தாலே ரொம்ப நாள் வாழலாம். இன்னைக்கு நம்மளோட வேகமான உலகத்துல இதை கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா வேலையா இருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு வேலைய டென்ஷன் இல்லாம செய்யறது தான் இதோட அர்த்தம். 5வது, ஒருவேளை இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமான ரகசியமோ என்னவோ, சிரிப்பு. சிரிப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எங்க போனாலும் சிரிப்பேன். ஒரு பாசிட்டிவான பார்வை, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறது, எப்பவும் ஒரு புன்னகையோட வாழ்க்கையை அணுகிறது, இதுதான் அவங்களோட தாரக மந்திரம். சரி, மனநிலையை பத்தி பார்த்தோம். இப்போ அவங்க உடம்புக்கு எது எரிபொருள்னு பாப்போமா? இந்த நம்ப முடியாத நீண்ட ஆயுளுக்கு காரணமான அவங்களோட சாப்பாட்டு பழக்கத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க ஒருவேளை இதை கேள்விப்பட்டிருக்கலாம். ஒகினாவாவோட ரொம்பவே பிரபலமான ஒரு கொள்கை இது. ஹரா ஹச்சிபு, அதாவது 80% விதி. வயிறு ஃபுல்லா முட்டை சாப்பிடாம ஒரு 80% வயிறு நிறைஞ்ச மாதிரி தோணின உடனே சாப்பிடல நிறுத்திடணும். நம்மள எத்தனை பேர் வயிறு நிறையிற வரைக்கும் சாப்பிடுறோம்? இந்த ஒரு பழக்கமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இந்த பவர்ஃபுல்லான விஷயத்த நீங்க கூட உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணலாம். சின்ன தட்டுல சாப்பாட்டை போடுங்க, மெதுவா ரசிச்சு சாப்பிடுங்க. அளவை விட என்னென்ன வகை சாப்பிட்றோன்னு பாருங்க. முக்கியமா வயிறு கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சுன்னு தோணும்போது போதும்னு சொல்லிடுங்க. ரொம்ப சிம்பிளான பிராக்டிஸ், ஆனா பலன் ரொம்ப அதிகம். இந்த ஒப்பீடு அவங்க உணவு முறையோட தாக்கத்தை தெளிவா காட்டுது பாருங்க. ஜப்பான்ல இருக்கிற மத்தவங்கள விட ஒகினாவா மக்கள் 3ல் 1 பங்கு சர்க்கரை கம்மியா எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% உப்பு கம்மி, 15% கலோரிகள் கம்மி. இந்த சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் தான் பெரிய வித்தியாசத்தை உருவாக்குது. அப்போ அவங்க தட்டுல அப்படி என்னதான் இருக்கு?
அவங்க சாப்பாட்டோட தூண்கள் இதுதான். வானவில் மாதிரி பல நிறங்கள்ல காய்கறி, பழங்கள், டெய்லி குறைஞ்சது 7 வகையாவது இருக்குமா. அரிசி மாதிரி தானியங்கள் தான் அடிப்படை. அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட 206 விதமான உணவுகளை மாத்தி மாத்தி சாப்பிடுறாங்களாம். இதனால உடம்புக்கு எல்லா சத்தும் கிடைக்குது. மீன் வாரத்துக்கு 3 தடவை, ஆனா பன்றி இறைச்சி எப்போவாவது ஒரு தடவை தான். இந்த டேபிள்ல இருக்கிறதெல்லாம் வெறும் உணவுப் பொருட்கள் இல்லை. இதுதான் ஒகீமி மக்களோட மருந்து. டோஃபு, கடற்பாசி, சர்க்கரைவள்ளிக்கிழங்கு, அப்புறம் சான்ஃபின்சான்னு சொல்ற மல்லிகை டீ. இது மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகள் தான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கும் சுறுசுறுப்புக்கும் முக்கிய காரணம். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வயசாகுதுங்கிறத பத்தின நம்ம பார்வையை மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான இன்ஸ்பைரிங்கான முடிவுக்கு தயாராயிக்கோங்க. ஓகிமில ஒரு தத்துவம் இருக்கு. உங்களுக்கு வயசாக ஆக நீங்க இன்னும் வலிமையாகறீங்க. இந்த ஒரு வரியே வயசாகுதுங்கிறத பத்தின நம்ம மொத்த பார்வையையும் தலைகீழா மாத்துது இல்லையா? இதுதான் அவங்களோட நீண்ட ஆயுளுக்கான அதிகாரப்பூர்வ பிரகடனத்துக்கும் அடித்தளம். ஒக்கீமியோவோட மூத்த குடிமக்கள் சங்கத்தோட பிரகடனத்தை கேளுங்க. 80 வயசுல நான் இன்னும் ஒரு குழந்தை தான். 90 வயசுல உன்னை பார்க்க வந்தா 100 வயசு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிடு. என்ன ஒரு பார்வை! வயசுங்கிறது ஒரு தளர்ச்சி இல்ல, அது ஞானத்தோடவும் வலிமையோடவும் சின்னம்னு இதை விட அழகா யாராலையும் சொல்ல முடியாது. ஆக ஓகிமியோட ரகசியம்ங்கிறது ஒரு நல்ல சமூகம், அளவான சாப்பாடு, எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிறது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதனால கடைசியா நான் உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களோட இக்கிகா என்ன? தினமும் காலையில உங்களை உற்சாகமா எழுப்பி விடுற அந்த ஒரு விஷயம் என்ன? ஒருவேளை நீண்ட சந்தோஷமான வாழ்க்கையோட கடைசி ரகசியம் அந்த நோக்கத்தை